நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க கிட்ட பேசிட்டு சைலண்டா ஒரு போன் வருது இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி வந்திருக்காங்கல்ல செக்கிங்க்கு, அவங்க வெளியே போய் பேசின்னு இருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம விஜய் வந்து வெளியே போறாரு, அவருக்கும் போன் வருது. அந்த சமயத்துல கரெக்டா அவங்க பாக்கணுமே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், நீங்க எனக்கு அமௌண்ட் கொடுத்தீங்கல்ல, இன்னைக்கு எல்லாம் இவங்க வீட்டுல இருந்துட்டு இவங்க வீட்டுல பண்றதெல்லாம் நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க வீட்டுல ஒழுங்காவே பாத்துக்கிறதுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்போர்ட் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க பேத்தி எப்படின்னா கூட்டின்னு போயிருங்க, அது உங்களோட திறமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டது விஜய் ஷாக் ஆயிருது. என்னடா இப்படி ஒரு பக்கம் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஷாக்காக தாங்க இருக்கு. என்னடா அவ இந்த அளவுக்கு கேடு கட்டவளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம கிளை வந்து ஒரு பக்கம் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பாருமா எத்தனை பண்ண நீ வந்து ரிப்போர்ட்ல மட்டும் இந்த வீட்டுல வளர்றதுக்கே தகுதி இல்லை கரெக்டா. அது மட்டும் இல்லாம மல்லியும் விஜய் சுத்தமா பாத்துறதுல வெண்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்து விட்டுரு. அதுக்கப்புறம் அந்த தாத்தாவோட ஆக்ஷனை பாரு, நான் பாத்துறேன் எப்படி இருந்தாலும் உனக்கு வர வேண்டிய 10 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் சொல்லிருக்கான். இதை கேட்டதான் அப்படியே ஷாக் ஆகிட்டு விஜய் எதுவுமே பேச முடியாம அப்படியே போய் பின்னாடியே ஒரு அடி விடலான்னு போறாங்க. திடீர்னு நம்ம மல்லி வந்து நான் விஜய் இழுத்துன்னு போயிடுறாங்க. ஏன் மல்லி எதுக்காக என்ன உடைய நான் அன்னைக்கு அவ்வளவு புழக்காம வருதுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம மல்லி பார்க்கணுமே, ஆத்திரப்படுறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல, எப்படி நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம செய்யணும். அதை விட்டு அவசரப்பட்டு நாமளே போயிட்டு ஃபர்ஸ்டே மாட்டிக்கூடாது. இப்போ அவங்க நம்மளுக்கு சூழ்ச்சி பண்ணுறாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். அந்த சூழ்ச்சியை எப்படி முறியடிக்கணும், அதை எப்படி உடைக்கணும்னா நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு ஐயோ இவங்க சூழ்ச்சி பண்ணுறாங்க சொல்லி சண்டை போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஆத்திரம் அடைவாங்க, அவங்க கூட இருந்தால் அவங்களுக்கு பெருசாக ஆப்பச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து இவங்களோட மூவ் என்னவா இருக்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக இருக்கு. என்னடா இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. அப்படி என்ன யோசனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள இங்கேயே இருக்கு விட்டு அவங்க போனாதான பிரச்சனை, அவங்க போகவே விடக்கூடாது. அதுக்குள்ள சந்திரகாந்த மேடத்தை இங்கே வர அவங்கள வர வச்சு இங்க எல்லாத்தையும் அவங்க கண் முன்னாடி அவங்களும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. சந்திரகாந்தா மேடத்துக்கு போன் பண்றாங்க, இன்ஃபார்ம் பண்றாங்க. சந்திரகாந்த் மேடத்தோட இதோ உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ½ hour வந்துடுறாங்க. வந்து மேடம் நீங்க என்ன இங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க உடனே பார்க்கணுமே, சும்மா என் ஃப்ரெண்டு இவங்களை பார்த்துட்டு போகலாம், விசிட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். என்ன சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு, என்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க வந்தது இந்த மாதிரி தான் கோர்ட்ல இருந்து குழந்தை நல்லபடியா இருக்கா, குழந்தை நல்லபடியா வளருதா பார்க்க வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே எப்படி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே நம்ம மேடம் இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க பேசலாம், இங்க இவங்க முன்னாடி மானா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டின்னு போயிட்டு குழந்தையும் ரொம்ப கொடுமை பண்றாங்க. குழந்தை பார்த்ததுக்கே லாக்கில அப்படி இப்படி சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடுறாங்க. அச்சுறா 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 வாயும் உருட்டு அச்சுறா அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டு இருக்காங்க. உடனே பார்க்கணுமே அந்த மேடம் இருக்காங்க. சரி மேடம் நானும் செக் பண்றேன், இன்னைக்கெல்லாம் பார்க்கலாம், இன்னும் ஆப்டே இதுல நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டேவும் கிடைக்கிறாங்க. கரெக்டா இவங்களோட சூழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா இவங்களுக்கு ஆப்பிக்கிட்டு அங்க நடக்கிறதெல்லாம் வீடியோவும் எடுத்து வச்சுன்னு இருக்காங்க. உடனே பார்க்கணுமே லாஸ்டா போகும்போது ரிப்போர்ட் இங்கே தானே கொடுத்துட்டு போகணும், நீங்க இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு கொடுக்கணும், சாம்பிள் இங்க கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே அப்படியெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகாந்தா மேடத்துக்கிட்ட உடனே சமாளிக்கிறாங்க. மேடம் நானும் எல்லா தாக்கும் போயிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி நீங்க வந்து கரெக்டான ரிப்போர்ட் இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ரிப்போர்ட்ல பார்க்கணுமே, இவங்க குழந்தை பார்த்துக்கிறதே சரியில்லை, மல்லிக்கும் விஜய்க்கும் குழந்தைய பத்தி அக்கறையா இல்லை, இவங்க 2 பேரும் சண்டை போட்டு அங்கங்க ஊருக்கு போயிடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையில வண்ணத்தை தீட்டி விட்டுக்கிறாங்க. இதை பார்த்தோதான் அப்படியே சும்மா விஜய்க்கு வருது பாருங்க கோவம். என்ன மேடம் உங்க இஷ்டத்துக்கு அதை விடுங்க, மல்லிக்கு ஒரு பக்கம் கோவம் தருது. உடனே பிடிச்சிடறாங்க எல்லாரும் ஒரே மட்டும் சேர்ந்து. என்ன பண்றது ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே கிடுகிடுத்து போய் நின்று இருக்காங்க. நீங்க யார்கிட்ட காசு வாங்கினா எல்லாமே எங்களுக்கு தெரியும், பாருங்க வீடியோ தாத்தா காட்டுறாங்க, அந்த கிழவங்க போன் பேசுனது எல்லாமே நான் பார்த்துட்டேன், இதுக்கு மேல நடிக்காதீங்க, இதுக்கு மேல தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கின்னு இருக்காதீங்க, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிருங்க, இல்ல வச்சுக்க உங்களுக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மிரட்ட ஆரம்பிக்கிறேன். என்னடா என்னவே மிரட்டுற, நான் எத்தனை வருஷம் சர்வீஸ் தெரியுமா, என்கிட்டே நீ வயசோட வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நீ எத்தனை வருஷமானா இரு, அதை பற்றி எனக்கு அவனில்ல, ஆனால் என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு, நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லுவேன், எல்லாத்தையும் கேட்டுனா நாங்கள் ஆமா ஜமீன் போட்டுன்னு இருக்கணுமா, இதுக்கு மேலே எல்லாம் சும்மா விட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் எகர ஆரம்பிச்சாரு. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, இவங்களோட ஆட்டத்தை அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா, அதுதாங்க கேள்விக்குறியா போயின்னு இருக்கு. பார்த்துக்கலாம், எவ்வளவோ வாழ்க்கையில் பிரச்சனையை பார்த்துருச்சுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சப்பா பிரச்சனை, எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க. சந்திரகாந்த மேடம் தானே, விஜய் நீங்க எதுக்கு இங்க ஒரே பண்ணிக்காதீங்க, உங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு, நானும் உங்க பக்கம் தான் நிற்பேன், நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு, ஏதோ என்னடா நல்லபடியா நடந்துட்டா சரி அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு. பாப்போம் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லபடியா நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம 1 by 1 பார்த்தா தான் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். அப்படி என்னடா ஸ்டோரி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க, அந்த கிழவங்கனால அவர் எப்படியாவது மல்லியை கிட்னாப் பண்ணிட்டு
இது கேஸை வந்து ஒரேடியாக உடைச்சிட்டு நீ நம்ம வெண்பாவை நம்ம பக்கமே கூட்டலாம், மல்லி அக்கறை எல்லாம் திரும்ப விட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலான்னு ஒரு பிளானை போடுறாங்க. என்னடா இது இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களாம் மனசு ஜென்மமா இல்லையா, ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் ஈசம் எதுவுமே இல்லையா, இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள தோணுது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் நிறைய இன்னல்கள் எல்லாம் வரதா வரும். எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் பார்த்துக்கின்னு அனுசரித்து போய் ஆகணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.